ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோவில் அருகாமையில் உள்ள உப்படைப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் எங்கள் மாமாவோட தோட்டத்தில் நொங்கு வெட்டி சாப்பிட்றதான் மக்களை வந்திருக்கோம். நொங்கு வெட்டி சாப்பிட்றதுல என்னடா சுவாரஸ்யம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அப்படிதாப்பா நான் நினச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு ஊரே இருக்குது, எல்லாம் நம்ம பசங்க தான் அப்படின்னு பார்த்தா, வானே போனோன்னு ஒரே வரவேற்பு தான். போனோன்னு வெட்டி வச்சிட்டாங்கப்பா ஒரு சாக்கு. திங்க முடியல, நானும் திண்டு பார்த்து தின்னமில்ல. எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே போதும்ல வாடா போகும்ன்றுச்சு. சரி ரைட்டு. இப்போ நீங்கள் அந்த தான் மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலே ஏறி ஒரு சின்ன பையன்தான் வெட்டுறேன். அவ்வளோ எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மேலே மரம் பயமாக, ஆனால் அந்த பையன் அசுராமல் ஏறிட்டான் மக்களே. அங்கே பாருங்கள் மேலே உட்காந்துருக்கானா தெரியும்னு நினைக்கிறேன். வெட்டி விட்ட குலையில் ஒரு குலை மட்டும் தொங்கிக்கிருச்சுப்பா. அதை மட்டும் எடுத்து நாங்கள் எரிஞ்சு கீழே உளுத்தாட்டுருக்குல நாங்கள் பட்ட பாடு எபா போதும்னு ஆயிடுச்சு. சரி ரைட்டு, ஒரு வழியாக நொங்கு வெட்டி முடிச்சாச்சு மக்களே. இது பார்த்தீங்களா 3 கன்று நொங்கு வேறு மாதிரி இருக்கா, பெரிய நொங்காக இருக்குது. ஆனால் இலை நொங்கா செம்ம டேஸ்ட்டு மக்களே, இனிப்பும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அழகர் கோவில் ஊற்று சாரல் அந்த தண்ணி இறங்குன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நொங்கு. ஓகேவா? யாரெல்லாம் அழகர் கோவில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்றையும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கேருந்துலாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு. சரி ஓகே மக்களே, நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கி ஆள்ற சிம்பலை மட்டும் கொடுத்துருங்க. சரி ஓகேப்பா, ஒரு வழியாக அந்த பையனை நொங்கு வெட்டி இறக்கி பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொண்டு குமிச்சா தூக்கிட்டே வர முடியல மக்களே. நாங்களும் காரில் போயிருந்தோம், ஒரு 4 பேர் தான் போனோம். தூக்கவே முடியல. அங்கே பார்த்தா ஒரு 4 சாக்கில் வெட்டி வச்சுருந்தோம், ஒன்றுமே செய்ய முடியலப்பா. அங்கிட்டு பார்த்தா ஒரு மரம் தலையை வச்சுக்கிட்டு நிற்கிது பேய் மாதிரி. ஆத்தி என்னது இது அப்படின்னு கேட்டால், ஒரு வழியாக ஃபைனலுக்கு வந்துட்டோம்ப்பா. வெட்டி பார்த்தீங்களா எவ்வளோ நொங்கு கிடக்குன்னு. இது மட்டும் இல்லை, இது சும்மா ட்ரையல் தான், இனிமேல் தான் இருக்குது ரியலே. ஒரு வழியாக இருந்தால் பார்த்தீங்களா சாக்கில் வேறு நம்ம பயில கட்டி வச்சுருக்காங்க. அருவாளை பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தனும் மோசமான பயிலுங்க, கொஞ்சம் இவங்கிட்ட ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஆனால் பாசத்தில் இவங்கள மிஞ்ச யாருமே இல்லைப்பா. சரி ஓகே, ஒரு வழியாக நொங்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவணுமே, வாயெல்லாம் ஒரு மாதிரி பிசுன்னு இருக்குன்ட்டு அப்படியே வந்தோம்ப்பா. இவனுக்குலாம் ஏதோ ஒரு கோவில் இருக்கான், நாங்களும் தெரியாமல் வந்துவிட்டோம் செருப்பு போட்டு. அப்புறம் பார்த்தா மாமா சொன்னார், தம்பி இவனை செருப்பு போடுங்க, அப்படியே அங்கிட்டு கழட்டி போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி ரைட்டா கழட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டு வந்துட்டோம்ப்பா. இங்கே திருவிழா பொங்கல் ஏதாவது வச்சாங்கன்னா இந்த தண்ணியை மோந்து தான் பொங்கல் வைப்போம். இங்கே யாரும் கால் கை இந்த மாதிரிலாம் கலவு மாட்டாங்கன்னு கேட்டால், இது சாமியோடதுப்பா, யாருமே புழங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதைத்தான் மக்களே குடிப்பாங்கன்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதை எப்போ குடிப்பாங்கன்னு கேட்குறீங்களா? மக்களே, இது சாமியோட தண்ணி. ஏன்னா மலையிலேருந்து இறங்கி அந்த மலை தண்ணி, அந்த ஊற்று எல்லாமே நம்புகிற இடம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.